27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுமக்களினுடைய எழுச்சியும் ஒரு கூக்குரலும் அங்கு இருந்தது. பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தங்களது சம்பந்தப்பட்டவர்களினுடைய உடல்களை உடனடியாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர் தான் உடல் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதி அளித்தார். இது தொடர்பான விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்த்தரப்பு அரசு மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஆய்வு செய்து தங்களுக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் காலணி வீசப்பட்டது, லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. அது தொடர்பான விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழல், அசாதாரண சூழலில் தான் வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு மீது இந்த விவகாரத்தில் மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய அல்லது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தாங்கள் மறுப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விரிவான அந்த மனு தாக்கல், அதாவது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மேலும் உறவினர்கள் கேட்டுக்கொண்டதாலேயே அந்த அதாவது உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் அனைத்தும் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. மேலும் சம்பவம் நடந்த அன்றே முதலமைச்சர் உடனடியாக கரூர் புறப்பட்டார். அப்பொழுதுதான் முதலமைச்சரிடம்தான் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தார்கள், உடலை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று. அதனால்தான் உடனடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. மாவட்ட ஆட்சியரும் அனுமதி அளித்தார் என்று சொல்லும் பொழுது, அனுமதி அளித்ததை பற்றி தங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் எழவில்லை. அதாவது இதனை அந்த உடல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய நிபுணர்கள் தான் இதனை செய்தார்களா என்ற ஒரு கேள்வியை தாங்கள் எழுப்புவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு, அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். மேலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை, அதாவது விரைவாக செயல்பட்டதற்காக ஒரு குற்றச்சாட்டை தாங்கள் முதல் முறையாக எதிர்கொள்வதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாதமானது தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நீதிபதிகளும் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதற்கும் அரசு தரப்பில் விரிவான பதிலானது அளிக்கப்பட்டு வருகிறது.